கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் அறிவோம் என்கிற நிகழ்ச்சியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது நாம் மத்தேயு, மார்க், லூக்கா சுவிசேஷங்களின் ஒற்றுமையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லக்கூடிய சமநோக்கு சுவிசேஷத்தினுடைய அந்த அவுட்லைன், அந்த கண்ணோட்டத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். முதல் காணொளி காட்சி வெளியிட்டிருந்தேன். இப்போ இரண்டாவது காணொளி காட்சியாக இந்த காணொளி காட்சி வருகிறது. சுவிசேஷத்திலே முதல் பகுதியில் இந்த 3 சுவிசேஷங்களிலும் அவருடைய கலிலேயா ஊழியத்தில் கவனம் செலுத்துகிறது. இரண்டாவது பகுதி பார்த்தீங்கோனால் யூதாவின் ஊழியம், பின்னர் அவரது மரணம், உயிர்த்தெழுதல் உட்பட அவருடைய இறுதி நாட்கள், பின்னர் அதை தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகளை நாம் சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக இதை மத்தேயு, மார்க், லூக்கா கோடிட்டு காட்டுவது ஒரே மாதிரியாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் அதிலிருந்து சற்று விலகி இருப்பதாக வேதாகம வல்லுநர்களும் உணர்கிறார்கள். நாம் படிக்கும் போதும் அது நமக்கு நன்றாய் தெரிகிறது. ஏன் 4 சுவிசேஷங்கள்? இந்த சுவிசேஷங்கள் 4 மடிப்பை போல் ஏன் இருக்கிறது என்று நாம் எண்ணக்கூடும். இயேசுவின் வாழ்க்கையில் 4 மடங்கு சாட்சிகள் அதில் உள்ளது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இயேசு யார் என்பதை சித்தரிக்கும் ஒரு சதுர சட்டத்தின் பக்கங்கள். ஆவியானவர் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராக இருக்கிறார். 4 படக்கருவிகளை நிறுத்தி ஒரே நபரின் அதே நிகழ்வுகளை வெவ்வேறு 4 கோணங்களில் படம் பிடித்து காட்டுகிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முகப்பாவனையையும் சற்றே வேறுபடுத்தி காண்பித்திருக்கிறார். மத்தேயின் பார்வையாளர்களை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு புத்தகத்தையும் நாம் புரிந்து கொள்ளும் வகையிலே வலியுறுத்துகின்ற வார்த்தையை பற்றி நாம் பார்ப்போம். மத்தேயு யூதர்களை பார்வையாளராக வைத்து யூதர்களுக்காக எழுதுகிறார். யூதர்களின் தீர்க்க தரிசன ராஜாவாக இயேசுவை அவர் சித்தரிக்கிறார். மேலும் அவர் வலியுறுத்துகிற வார்த்தை அல்லது மத்தேயின் நற்செய்தியில் அவர் குறிப்பிடும் முக்கியமான வார்த்தை நிறைவேற்றப்பட்டது என்பதாகும். மார்க்கு ரோமானியர்களை பார்வையாளர்களாக வைத்து மார்க்கு நற்செய்தியை எழுதுகிறார். மார்க்கு இயேசுவை தேவனின் கீழ்ப்படிதல் உள்ள ஊழியக்காரராக அங்கே அவர் சித்தரிக்கிறார். மார்க்கு வலியுறுத்தும் வார்த்தை உடனே உடனே என்கிற வார்த்தை அநேக தடவைகளிலே மார்க்கு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய லூக்கா நற்செய்தியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகமும் கிரேக்கர்களை மையமாக வைத்து எழுதப்பட்டது. லூக்கா இயேசுவை ஒரு சரியான மனித குமாரனாக சித்தரிக்கிறார். லூக்கா தன் சுவிசேஷத்தில் அவர் வலியுறுத்தும் வார்த்தை மனுஷகுமாரன் என்பதாகும். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் உலகம் முழுவதையும் மையமாக கொண்டு எழுதப்பட்டவை. அதில் முக்கியத்துவமான வார்த்தை நம்பிக்கை என்பதாகும். அவர் இயேசுவை தேவனுடைய தெய்வீக மகன் என்று மக்கள் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயு இயேசு சொன்னதையே மத்தேயு வலியுறுத்துகிறார். மார்க்கு இயேசு என்ன செய்தார் என்பதை எடுத்து கூறுகிறார். லூக்கா இயேசுவை பற்றி அறிந்ததை கேட்டதை உணர்ந்து
அதிலே கவனம் செலுத்தி மற்ற நற்செய்திகளை விட அவரது மனித நேயத்தை வலியுறுத்தி எழுதுகிறார். யோவான் இயேசு யார் என்பதை வலியுறுத்துகிறார். அவர் மனிதனாக இருந்தாலும் அவர் தெய்வீகமான தேவனின் தெய்வீக குழந்தை என்று இயேசுவை யோவான் அறிமுகம் செய்கிறார். தேவனின் குழந்தை என்று நாம் நம்புவதற்கும் அவரை விசுவாசிப்பதின் மூலம் அவருடைய பெயரில் நித்திய ஜீவனை பெற முடியும் என்பதையும் யோவான் வலியுறுத்துகிறார். முதல் 3 சுவிசேஷங்கள் சினாப்டிக் சுவிசேஷங்கள் அல்லது சமநோக்கு சுவிசேஷங்கள் என்று பார்த்தோம். இவற்றிலிருந்து யோவான் சுவிசேஷம் சற்று வேறுபட்டவையாகும். 2 நிகழ்வுகளில் இருந்து நாம் இயேசுவின் முழு வாழ்க்கையையும் தெரிந்து கொள்ளலாம். சினாப்டிக் நற்செய்தி நூலுக்கும் யோவான் நற்செய்தி நூலுக்கும் உள்ள வேறுபாட்டை இயேசு தண்ணீரில் நடந்த நிகழ்வு மற்றும் 5000 பேருக்கு போஷித்த நிகழ்வு, இந்த 2 அற்புதங்களும் யோவான் நற்செய்தி சினாப்டிக் நற்செய்தியோடு பகிர்ந்து கொள்கின்றன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சேர்ந்து தேவனுடைய மனிதனை பற்றிய முழுமையான பாடத்தை கற்றுத்தருகிறார்கள். மத்தேயு யூதர்களை மனதில் வைத்து யூதர்களுக்காக எழுதுகிறார். இஸ்ரவேல் மக்கள் இந்த நபரை, இந்த கிறிஸ்துவை, இந்த இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லி அங்கே மத்தேயு விரும்புவதை நாம் பார்க்கிறோம். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட இயேசு தேவனின் ரட்சிப்பின் திட்டத்தின் மையமாக வெளிப்பட போகிறவர் இவர்தான் என்பதை யூதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று யூதர்களுக்காக அவர் மத்தேயு நூலை எழுதுகிறார். இயேசுவை பற்றி இவர் ஆபிரகாமின் குமாரன் என்றும் தாவீதின் குமாரன் என்றும் இயேசுவை குறித்து பேசுகிறார். தாவீதின் ராஜ்யத்தை, ஆபிரகாமின் உடன்படிக்கையையும் வாக்குத்தத்தத்தையும் நிலைநிறுத்த போகிறவர் இயேசு என்பதை யூதர்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறார். மத்தேயு 5 முக்கிய சொற்பொழிவுகளிலே இதை கோடிட்டு காட்டுகிறார். 3 முக்கிய சொற்பொழிவுகள் மலைப்பிரசங்கம், ராஜ்யத்தின் உவமைகள், ஒலிவ மலை பிரசங்கம். மத்தேயுவிலே இயேசு பகிர்ந்து கொண்ட 5 பிரசங்கங்கள் உள்ளன. முதலாவது மலை பிரசங்கம். இது மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே காணப்படுகிறது. இரண்டாவதாக அவருடைய அப்போஸ்தலர்களை, அதாவது சீசர்களை நியமித்தல், மத்தேயு 10ஆம் அதிகாரம். ராஜ்யத்தின் உவமைகள் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் முழுவதும். 4வது குழந்தைகளை பற்றிய மற்றும் தலைமைத்துவத்தை பற்றி சொல்லும் வார்த்தைகள். இவை 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றன. 5வது ஒலிவமலையில் இயேசு தமது சீசரிடத்தில் தனது இறுதி நாட்களை குறித்து பேசுபவைகள். இவைகளை பற்றி மத்தேயு 24 மற்றும் 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு என்பது அவருடைய இயற்பெயர் அல்ல. அவர் ஒரு யூதர் என்பது நமக்கு தெரியும். அவருடைய யூத பெயர் லேவி என்பதாகும். ஒருவேளை மத்தேயு என்ற பெயரை அவருக்கு இயேசு கொடுத்திருக்க வேண்டும். இது ஒரு யூகம்தான். நிறைய வேதாகம ஆசிரியர்கள், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மத்தேயு என்ற பெயருக்கு தேவனின் பரிசு அல்லது தேவனின் அன்பளிப்பு என்று பொருள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வரி வசூலிப்பவரை தேவனின் அன்பளிப்பு என்று அழைப்பது ஒரு சுவாரஸ்யமானதுதான். இந்த பெயர் அவருக்கு இயேசு கொடுத்தது மத்தேயு யார் என்பதின் அடிப்படையில் அல்ல. இயேசு அவரை அழைத்தவுடன் அவர் எப்படி இருப்பார் என்று அறிந்து கொடுக்கப்பட்ட பெயராக இருக்கலாம். மக்களின் வரிப்பணத்தை வசூலிப்பவராகிய மத்தேயு உன்னை கடவுளின் பரிசாக மாற்றப் போகிறேன் என்று மத்தேயுவிடம் இயேசு சொல்லியிருக்கலாம். பேதுருவின் பெயரை மாற்றியதை போல லேவி என்ற பெயரை மாற்றி மத்தேயு என்று பெயர் சூட்டியிருக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே
இயேசுவின் சொந்த அழைப்பை பதிவு செய்கிறார். ஒரு நாள் அவர் கப்பர்நகூமிலே வரி வசூலித்துக் கொண்டிருக்கையில் இயேசு மத்தேயுவை கண்டு அழைத்தார். மத்தேயு 9:9 இதை காண முடியும். அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின் சென்றான். இயேசு மத்தேயுவை அழைத்தபோது அவனுடைய இருதயம் அவருடைய வார்த்தையால் தொடப்பட்டு அவன் இயேசுவின் பின் சென்றிருக்க வேண்டும். மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு இயேசுவின் பரம்பரையை குறிப்பிடுகிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான், யூதாவின் சகோதரையும் பெற்றான். அதில் 39 பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இயேசுவின் பிறப்பின் வம்சவழியை மத்தேயு நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். ஏன் இது முக்கியத்துவமானது? ஆம், இது மிகவும் முக்கியமானது. அவருடைய பரம்பரையை யூதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது யூதர்களை மனதில் வைத்து யூதர்களுக்காக எழுதப்பட்ட சுவிசேஷம். இயேசு முதலாவதாக அவர் எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்று யூதர்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என்று மத்தேயு விரும்புகிறார். இயேசு தாவீதோடு எவ்வாறு தொடர்புடையவர்? தேவன் உடன்படிக்கை கொடுக்க ஆபிரகாமுடன் இயேசுவுக்கு என்ன தொடர்பு? எனவே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் என்று இயேசுவை மத்தேயு குறிப்பிடுகிறார். இயேசுவை அவருடைய மக்கள் என்ன சொன்னார்கள்? இவன் யோசேப்பின் மகன் அல்லவா? அவர் ஊர் ஊராக சுற்றித் திரிந்து பரலோகத்தை குறித்தும் பல அற்புதங்களை செய்ததும் இயேசு கிறிஸ்துவை கலிலேயாவிலே இவன் தச்சனின் மகன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவனின் அம்மா அப்பா நமக்கு யார் என்று தெரியுமே, அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்த பரம்பரை என்பதிலே ஆர்வமுள்ளவராக இருந்தார்கள். அதுதான் அவர்களுக்கு முக்கியம். விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் என்று இங்கு நாம் பார்க்கிறோம். மத்தேயு இயேசுவின் வம்ச வரலாற்றை எழுதும்போது எளிதில் மனதில் வைத்துக் கொள்ளும் வண்ணமாக 14 தலைமுறையாக எழுதியிருக்கிறார் என்பது ஒரு சிறப்பான விஷயம். பிரியமானவர்களே, இந்த 18ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறே, அவள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நான் இந்த 2வது காணொளி காட்சியை இத்தோடு இந்த இடத்திலே நிறுத்துகிறேன். அடுத்த காணொளி காட்சியை நான் விரைவாக உங்களோடு கூட ஒரு சில நாட்களிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.